அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 13 வருஷம் கழிச்சு நம்ம ராமராஜன் சார் ஸ்க்ரீனில் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் சாமானியன். அந்த சாமானியன் படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் பார்க்குறீங்க நம்பி தான் நான் அடிக்கடி வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நமக்குன்னு இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படின்னு ஏதோ போயிட்டுருக்காங்க, எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, சாமானியன் படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். சாமானியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. சரி ஓகே, படத்தோட இசையமைப்பாளர் யாரு? ராமராஜன் சார்னாலே மேக்ஸிமம் இசைனாலே இளையராஜா தான். அது என்ன 23 வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா பெருசாக பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் படம் பாருங்க. சரி, படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் அந்த படத்தோட டியூரேஷன் டைமு. சரி ஓகேப்பா, படத்தோட கதை தான் என்ன அப்படிங்கிற முன்னாடி இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இவங்களை தாண்டி MS பாஸ்கர், ராதாரவி நடிச்சிருக்காரு. இவங்க கூட போஸ் வெங்கட் நடிச்சிருக்காரு, தீபா வெங்கட் நடிச்சிருக்காங்க. அதுமாரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம KS ரவிக்குமார் சார் கூட தான் நடிச்சிருக்காரு. அது சொன்னால் சொல்லிட்டே போகலாம், இவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ ராமராஜன் சாரும் MS பாஸ்கரும் மதுரையிலேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் வர்றாங்க. வந்துட்டு அங்கே வந்து ஒரு பேங்க்கில் பணம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ராமராஜன் சார் பேங்க்கு போகிறாரு. பட் அந்த பேங்கில் ஒரு கும்பல் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ராமராஜன் சார் அங்கே வந்து பேங்கில் பணம் போட போனவரும் அதேமாதிரி அங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்குது ஒரு கும்பல். பட் இருந்தாலுமே அங்கே திடீர்னு நம்ம ராமராஜன் சார் அந்த பேங்கை ஹைஜாப் பண்ணுறாரு. மேனேஜர்லேருந்து எல்லாத்தையுமே மிரட்டுறாப்புல. பட் அவர் ஏன் மிரட்டணும், அவருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, மிரட்டிட்டு இருந்தவரை போலீஸ்காரங்க கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. இந்த கதையை கேட்கும்போது ஒரு சிம்பிளான கதை தான். ஒரு பேங்கை ஹைஜாப் பண்ணுறாங்க, அது ஏன் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரே ஒரு லைன் தான். பட் இருந்தாலும் நம்ம ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இது எந்த அளவில் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருக்கணும். பட் இருந்தாலும் நானும் அப்படியே நினச்சேன், ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு, ஏன்னா அவரோட படத்தெல்லாம் நான் தேட்டரில் பார்க்க கொடுத்து வைக்கலப்பா, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நானும் போனேன். பட் இருந்தாலும் படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சொல்லலாம், நடித்தவங்கலாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே சரி, படத்தோட மியூசிக் இசைனானே, மியூசிக்கை பற்றி நீ குறை சொல்ல முடியுமாப்பா? மாங்குயிலே பூங்கினெல்லாம் நம்ம ராமராஜ் சார் அப்படின்னு சாட்டி வச்சு அது ஒரு ஹோட்டலில் இறங்கி, அந்த ஹோட்டலில் இறங்கினதுக்கப்புறம் பஸ்ஸுக்கார்ட்ட கூப்பிட்டு ஒரு நல்ல விதமாக ஒரு சாப்பாடு பாட்டும் எல்லாம் உங்களை நம்பி வராங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கிளவி கூப்பிட்டு அவரை பார்த்து அப்படியே ஒரு கும்பிடு வைக்க, அந்த சீன்லாம் கூட படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இசைனானி சார் தான். அவரோட சில பாடல்கள் செம்பகமே கூட படத்தில் ஒரு சில சீன்ஸ் படத்தில் வந்திருக்கும். சரி ஓகே, ஆக்டிங் ஓகே. அதேமாதிரி படத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வந்து வீடு இல்லாதவங்களாம் வந்து நிறைய லோன் வாங்கி ஒவ்வொரு பேங்காக ஏறி கடன் வாங்கி வீடு வாங்குவோம். பட் அந்த லோனை வாங்குறதுக்காக பேங்க்காரங்க லோன் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில குடும்பங்களை சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ கடன் வாங்காதே அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து நம்ம ராமராஜன் சார் சொல்லியிருக்காரு. ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் தான். யாருமே கடன் வாங்காமல் வாழணும்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே கடன் வாங்காமல் வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அப்படி. எல்லாருமே இருந்தால் ஏன் கடன் வாங்குறாங்க? கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எதுக்கு எல்லாத்துக்குமே வருது. சரி, மெசேஜாக ஓகே, நம்ம அதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். சரி, நெகட்டிவ்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையில் கொஞ்சம் கூட திரைக்கதை வந்து சுறுசுறுப்பாகவே இல்லை. ரொம்ப அவர் பழைய ராமராஜ் சார் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு ஒரு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்கன்றது. ரொம்ப பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ராமராஜ் சார்லாம் பார்க்கும்போது வாழ்த்துக்கள் தான். ஏன்னா ராமராஜ் சார் வந்து இந்த வயசுலேயும் நடிக்க முயற்சி பண்ணி ஒரு தன்னம்பிக்கையோடு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப முடியாமல் இருக்கிறத கூப்பிட்டு வந்து இவங்க வந்து டார்ச்சர் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. சார் நீங்கள் கம்மன் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்லாம் சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாரோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு படத்தில் அப்படிங்கிறதுமே. அதேமாதிரி எடுத்துட்டோம்னா MS பாஸ்கர் ஆகட்டும், ராதாரவி ஆகட்டும், அவங்கவுங்க ரோலில் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. இதில் அபர்ணா நடிச்சிருப்பாங்க, ஒரு செய்தியாளர் நடிச்சிருப்பாங்க, அவங்களுமே கொடுத்த ஒரு ரோல் தான். பட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தீபா வெங்கட் சில காட்சிகளில் வந்தாலும் அவங்க வர எல்லா காட்சிகளும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சக்தி சரவணன் நடிச்சிருப்பார் டேரக்டர், ஒரு 2 சீன் வருவார், அவருமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. KS ரவிக்குமார் சார் படம் ஃபுல்லாகவே வர மாதிரி இருக்கும். பட் அது சில சீன்ஸ் தான் டைலாக்ஸ் இருக்கும், கிளைமேக்ஸுமே அவர் தான். இதை தாண்டி என்ன சொல்லணும், நான் தான் சொல்லிட்டேன், மெசேஜுக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கும் ராமராஜன் சாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது நான் தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நிறைய இடங்கள்ல அவருக்கான ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வந்து எல்லா ஏரியாவும் வச்சுருக்காங்க.
சாமானியன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு மேஜராக இருந்து அவர் ஏன் இந்த மாதிரி செயலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அது இன்டர்வல் பிளாக்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரியாகவே எனக்கு இருந்துச்சு. இன்னும் நான் எதாவது சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சாருக்கு வாழ்த்துக்கள், நடிக்க வந்திருக்காரு. சரி, அவருக்காக தான் போய் பார்த்தோம். பட் இருந்தாலுமே கூட திரைக்கதை அப்படிங்கிற வந்து ரொம்ப சுவாரஸ்யம் இல்லை. ஏதோ ஒரு பழைய படத்தை பார்த்த ஒரு இதுதான். இருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் ராமராஜ் சார் நடிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சென்னையில் கிராமத்தில் படங்களில் பார்த்த வர துப்பாக்கியுமா ஒரு சிட்டிக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று வச்சுருப்பாங்க. படம் 2.5 மணி நேரம்னா ஃப்ளாஷ்பேக் 1.5 மணி நேரம் ஓடுது. ஏன் 1.5 மணி நேரம்? பட் இருந்தாலும் அந்த 1.5 மணி நேரம் ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரியலாக பேங்கில் கடன் வாங்கணும், இப்படி தான் நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்களா, நாம் ஏன்டா பேங்கில் கடன் வாங்கணும் அப்படின்லாம் தோணும் படம் பார்க்குறவங்களுக்கு. பேங்கில் கடன் வாங்கணும்னா கடைசியில் தூக்குறது தான், தூங்கணும், மருந்து தான் குடிக்கணும். சரி, ஓகே. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. இவங்க வந்து இப்போ படம் எடுத்தவங்க பழைய ராமராஜ் சார் வந்து எப்படியெல்லாம் இருந்தார் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காட்சிகள் வந்து பழைய பாட்டு போட்டு விட்டுருக்காங்க. அந்த செண்பகமேங்க அந்த மாட்டையுமே படத்தில் வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே நான் சும்மா சொல்லிட்டே போகலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி.